குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கணுமா? அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக ஒரு கதை நான் சொல்கிறேன். அந்த கதை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ கதை என்னென்னா, ஒரு தேவலோகத்து பெண். அவங்க தேவேந்திர உலோகத்துலேருந்து பூமிக்கு ஒரு காரணமாக வராங்க. சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. அப்படி சுற்றி பார்க்க வரும்போது காட்டுக்குள்ளே போயிட்டு இது பண்ணும்போது என்னென்னா, அங்கே ஒரு முனிவர் உட்காந்து பயங்கரமாக தவம் பண்ணுறாப்புல. அந்த முனிவர் பார்த்தீங்கன்னா கடுமையான தவமில் இருக்காப்புல, நீர்நிலையை ஒட்டி. அப்போ நீர்நிலையை ஒட்டி இருக்கும்போதே என்னென்னா, இவங்க அந்த நீர்நிலையத்தில் குளிக்கிறதுக்காண்டி வந்தவங்க இந்த 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 முனிவர் தவம் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகி, ஏன்னா அந்த முனிவரோட முகம் பார்க்குறதுக்கு ஒரு குரங்கு மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த பெண்ணுக்கு. ஒருவேளை பக்கத்தில் குரங்கு அது இதெல்லாம் இருந்தோடனே இந்த முனிவர் பார்த்த உடனே அந்த மாதிரி தான் தோணி இருக்கு போல இருக்குது. இவங்க சும்மா சிரிச்சுட்டே இருந்தாங்க. யார வைத்தியக்காரன் இப்படி உட்காந்து இது பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு கல் எடுத்து எரிஞ்சிருக்காங்க. அப்போ எந்திரிக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கல்லை எடுத்து போட்டதுக்கப்புறம் எந்திரிச்சு, எதுக்கு என்னை தொந்தரவு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல. இவர், எது குரங்குக்கு இப்படியெல்லாம் கோபம் வேறு வருமா? குரங்குக்கு வால் இருக்கா இல்லையா? பெரிய சைஸாக குரங்கு இறக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் கேலியுமாக பேசியிருக்காங்க. உடனே அந்த முனிவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துட்டு, இனி எந்த குரங்கை பார்த்து நீ இவ்வளோ சந்தேகப்பட்டியோ, நீயே அந்த குரங்கா மாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவலோக பெண்ணை ஒரு குரங்கு வடிவத்தில் மாற்றிட்டு முனிவர் பாட்டு கிளம்பி போயிட்டாப்புல. வேறு பாட்டம் தவம் பண்ணுறதுக்காண்டி போயிட்டாப்புல. இந்த தேவலோக பெண் ஒரு குரங்கு வடிவம் எடுத்து உட்காந்து பயங்கரமாக அழுதுருக்கு. அழுத உடனே மனசு கேட்காம இது பண்ணாமல், நம்ம எவ்வளோ பெரிய அழகான பெண்ணு, நம்ம முன்னாடி தேவேந்திரனே நம்ம அழகில் மயங்கி என்னென்னமோலாம் வசனம் பேசுவார். அப்படி இருந்தால் நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு உருவத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி, அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே அழன்னு அலைஞ்சி, அதுக்கப்புறம் கடைசி அந்த முனிவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்த தேடி போய் அவர் முன்னாடி உட்கார்ந்து அவர் தவம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இவங்க அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் தவம் முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது இவங்க கண் முன்னாடி இருந்திருக்காங்க. முடிஞ்ச, சாமி என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன், எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க, என்னால் இந்த இதில் இருக்க முடியாது, நான் தேவலோக பெண்ணு, நான் தேவலோகத்துக்கு போய் ஆனால் ஒரு வழி இல்லை, எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. உடனே அந்த முனிவர், நான் வேணா சாப விமோச்சனத்துக்கு வேணால் வழியை சொல்கிறேன், ஆனால் சாப விமோச்சனம் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்னென்னா, சாப விமோச்சனம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டைரெக்டாக சிவனை நோக்கி தவம் இருந்தேன்னா அந்த சிவனே உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்காப்புல. அந்த சாப விமோச்சனம் போகிறதுக்கு சிவன் ஒரு கதை சொல்லுவாப்புல, இது பண்ணுவாப்புல, ஒரு வழி சொல்லுவாப்புல. அந்த வழியை நிறைவேற்றினா மட்டும்தான் அந்த சாப விமோச்சனம் போகும், இல்லைன்னா பண்ண முடியாது. அப்போ நீ ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் நீ இங்கே வந்திருக்க, என்கிட்ட சாபம் வாங்கியிருக்க, சிவனை பார்க்கணுன்னு இருந்திருக்கு, அதனால் நீ அந்த இது ஃபஸ்ட்டு மேற்கொள்ளு, அதுக்கப்புறம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. உடனே சரி, இவங்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு அங்கே ஒரு மண் கல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அந்த சிவலிங்கத்தை நோக்கி ரொம்ப வருடமாக தவம் இருக்காங்க, குரங்கு வடிவத்திலேயும். அப்படி குரங்கு வடிவத்தில் தவமாக இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு நாள் சிவன் மனம் இறங்கி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு சாப விமோச்சனம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் அது சாப விமோச்சனம் தரேன், அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நீ அஞ்சனா தேவியாக மாறணும். அதுக்கப்புறம் உனக்கு கேசரின்னு சொல்லிட்டு ஒரு வானர கூட்டத்தோட தலைவர் ஒருத்தர் இருக்காப்புல, அவரும் நீயும் காதலிச்சு திருமணம் செய்து அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அவர் தான் அனுமன். அவர் என்னோட அம்சம்தான், வேறு யாரோட அம்சமும் கிடையாது. அது பிறந்துட்டு அந்த அனுமனுக்கு தேவையான தாய் சேவைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கடமையில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீ உன்னோட தேவலோகத்துக்கு போயிருக்கலாம். இது வரைக்கும் இது பண்ணிக்கணும். அதேமாரி நீ எந்த இடத்துல போய் இருக்கிறோ அந்த இடத்துல எல்லா விதமான மந்திர சக்திகள் எல்லாம் தெரிஞ்சிருந்து, எல்லா ஆன்ம சக்தி எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்து, எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சிருந்து நீ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். மூலமாக இந்த மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள்லாம் பரவணும்.
நீ அது வந்து நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டுட்டு நீ போயிரு. அதுதான் வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சாப விமோச்சனம். இதை வந்து நீ சரியாக பண்ணிட்டோம்னா பின்னாடி வந்து பூலோகத்தில் வந்து இந்த தாந்திரிய விஷயங்கள் மாந்திரிக விஷயங்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அது வந்து நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும், கெட்டதுக்கு பயன்படுத்த யாராவது கெட்டது பண்ணனா அவங்களுக்கு எதிராக இன்னொரு கெட்டது உருவாக்குற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தீய வழியில் போயிடக்கூடாது. ஆனால் இதை வந்து சொல்கிறதுக்கு வந்து இது வேணும், இதை வந்து நான் உனக்கு போதிக்கிறேன், நீ வந்து பின்னாடி வந்து அவங்கள சொல்லி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு சிவனே வந்து அந்த குரங்கு தேவிக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சி வச்சாப்புல. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அஞ்சனா தேவியாக மாறினாங்க. அஞ்சனா தேவியாக மாறினதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து கேசரி மன்னனை வந்து டைரெக்டாக போய் சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேரும் காதல் வருது. அதுக்கப்புறம் திருமணம் செய்கிறாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் பிறக்காப்புல. அஞ்சனைக்கு பிறந்த மகனால் ஆஞ்சநேயர்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ கூட அவருக்கு வந்து ஹனுமான் பேர் வைக்கல, ராமர் வந்து வச்ச பேர் தான் வந்து ஹனுமர். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அவன் பயங்கரமான சாகனம் பிடிச்சாப்புல இது பண்ணாப்புல. இப்போ இங்கே வந்து என்ன கொஸ்டின் வருதுன்னா, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரலாம். ஆஞ்சநேயர் வந்து எந்த ஒரு தவமே இருக்கலையே, எந்த மந்திர சக்தியும் வாங்கலையே, எந்த ஒரு வரமும் வாங்கலையே, அப்போ எப்படி அவருக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்குன்னா, அவங்க தாயார் செய்த புண்ணியமும் அவங்க தாயார் செய்த அந்த இதுவும் பலன் தான் வந்து இவருக்கு வந்திருக்கு. அதனால தான் வந்து என்னென்னா நிறைய கதைகளில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், அதாவது யாராவது ஒரு ஆள் வந்து வில்லு விட்டார்னா அதை வந்து தாங்குற சக்தி வந்து ஆஞ்சநேயருக்கு உண்டு. அதனால தான் வந்து ராமரை வந்து காப்பாற்றினதுக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து அவ்வளோ முக்கிய பங்கு இருக்குது. இது வந்து கதை மட்டும் இல்லை, எல்லா ரீதியாகவும் இருக்குது. இது வந்து ஏவல் பில்லி சோனியை எதிர்க்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து வராமல் இருக்கணும், இல்லை வந்துடுச்சு இதுன்னா காக்கணும்னா ஆஞ்சநேயரை வச்சு வழிபடுங்க. ஆஞ்சநேயர் ஒரு சிலையை வாங்கி அதை வச்சு வழிபடுங்க. குறிப்பாக வந்து ஆஞ்சநேயர் நிற்கிற கோலத்துலேயும் அந்த வால் வந்து ஒரு விக்கிரகத்தை வடிவத்துட்டு தலைக்கு பின்னாடி வந்து ஒரு சுற்றுற மாதிரி ஒரு சிலைகள் உண்டு. அந்த சிலைகள் அதை எங்கேயாவது கிடச்சுன்னா வாங்கி வச்சு வீட்டில் வச்சு கும்பிடுங்க. வீட்டில் மட்டும் இல்லை, தொழில் ஸ்தாபனங்கள் எல்லா இடத்துலையும் வந்து வச்சு கும்பிடலாம். ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல வந்து தேவையில்லாத தீய சக்திகள் வேலையே செய்யாது. தீய சக்தியே வேலையே செய்யாது. உங்களை எகெயின்ஸ்டாக வந்து ஒரு சக்தி வேலை செய்யுதுன்னா அது அந்த ஆஞ்சநேயர் மீறி எதுவுமே வேலை செய்யாது. அதனால தான் வந்து என்னென்னா ஆஞ்சநேயர் வச்சு வழிபடுங்க. இது வந்து என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இல்லை. ஆனால் வந்து ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம எப்படி விநாயகரை வந்து வழிபடுறோமோ அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் உண்டு. ஆந்திரா, கர்நாடகா ஏரியாவில் போனீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. அதனால தான் வந்து என்னென்னா நம்ம விநாயகரை கும்பிட்ட உடனே அடுத்து வந்து ஒரு ஆஞ்சநேயரை கும்பிடணும். இது வந்து என்றைக்கு இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சக்தி. தேவையில்லாத கெட்ட சக்திகள் வந்து நம்ம வீட்டில் வந்து வேலை செய்யாது. அதுதான் வந்து இந்த விஷயம். மிக்க நன்றி மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.